أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் மற்றவர், மிக மேலான பண்புகளை கொண்டவர். அவர் மட்டுமே கடவுள் என்று சாட்சியம் பகிர்கின்றேன். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு அறிவு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்ப்போம். அறிவு கொடுக்கிறது அல்லாஹ் தான். அந்த அறிவின் மூலமா மனிதர்களை வழிநடத்தக்கூடியதும் அல்லாஹ் தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறது, அந்த சக்திய, அறிவு அப்படிங்கிற அந்த ஈர்க்கக்கூடிய, சரியா தீர்மானிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கடவுள் தான் வழங்கணும். கடவுள் தான் வழங்கி இருக்கிறாரு. அதுதான் உண்மை. அப்ப அந்த அறிவு அப்படிங்கிறத கொண்டு மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பரம்பொருள் காண்பது அறிவு அப்படிம்பாங்க. பரம்பொருள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டீங்க அப்படின்னா பராபரம் அப்படிம்பாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த சுப்ரீம் பீயிங் இல்ல அப்படின்னா த அல்டிமேட், இல்ல அப்படின்னா த ஹையஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட். த சுப்ரீம் பீயிங், த அல்டிமேட், அப்படி இல்ல அப்படின்னா த ஹையஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட். இதெல்லாம் சேர்ந்ததுதான் பராபரம். பராபரத்தோட இன்னொரு பொருள் என்ன கேட்டீங்கன்னா பரம்பொருள். இப்ப நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம் அப்படின்னா, பரம்பொருள் காண்பது அறிவு, நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறது சொல்றோம். பராபரம் பரம்பொருள் அப்படின்னா அதை ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி மிக மேலான பண்புகளை, தனித்துவமான பண்புகளை கொண்டவர். அதாவது இந்த யூனிவர்ஸ்க்கும் மேல நீங்க கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக மேலான பண்புகளையும் தனித்துவமான பண்புகளையும் மிக அதிகமான சக்திகளையும் கொண்டவர் அப்படிங்கிறதன் பொருள் தான் பரம்பொருள் அப்படிங்கிறதா இருக்குது. சுப்ரீம் பீயிங், த ஹையஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட், மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவர், மிக மேலானவர்ங்கிறது அதுதான். சோ அப்படி இருக்கிற கடவுள் காண்பது அப்படிங்கிறது, அப்படி பரம்பொருள் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்மா ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆன்மா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்ப என்ன அப்படின்னா, பரம்பொருள் காண்பது அறிவுனா இறைவனை, சரியான கடவுளை, ஒரு கடவுளை காண்பதுதான் அறிவு அப்படிங்கறதான் பாக்குறோம். ஏன்னா மிக மேலான பண்புகளை கொண்டவர் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. சோ அந்த அறிவை கொண்டு வழி நடத்தக்கூடியவரா கடவுள் தான் இருக்கிறாரு நம்மள. அதன் மூலமா கடவுள் நம்மளை எப்படி கொண்டு செல்றாரு அப்படிங்கிறதுக்கு இந்த இறுதி வேதத்துல, திருமறையில ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது. ஆனா நேரம் குறைவின் காரணமாக சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல மட்டும், சில வசனங்களை மட்டும் நம்ம அறிவு அப்படிங்கிறத பத்தி நிறைய வசனங்கள் அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆன்ல கத்துக் கொடுக்கிறாரு. குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் பார்க்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, நாலேஜ் இஸ் நாட் என்டர்னல் அப்படிங்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா நாலேஜ் ஹேஸ் அ லிமிட். அறிவுக்கு ஒரு வரமுறை உண்டு அப்படிங்கிறதே சொல்றாரு. அதுதான் அதிகபட்சமா முடிவாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன் அப்படின்னா கடவுள் தான் அதுக்கு மேல ஒரு விஷயமா இருக்கிறாரு அப்படிங்கிறத கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. ரெண்டாவது, நாலேஜ் இஸ் கண்ட்ரோல்டு பை காட். அப்படின்னா அந்த அறிவை கட்டுப்படுத்தக்கூடியது கடவுளா தான் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் முதல்ல வசனத்தை பார்ப்போம். 39:9 சொல்றாரு ரட்சகர் அறிவு அப்படிங்கிறத பத்தி. 39 அத்தியாயம் மக்கள் கூட்டங்கள்ல 9வது வசனத்துல சொல்றாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தங்களுடைய இரட்சகரின் கருணையை தேடியவாறு மறு உலகை குறித்து விழிப்புடனும் இருந்த வண்ணம் சிரமணிந்திருந்தும் விழித்திருந்தும் இரவில் தியானம் செய்வது ஒருவனாக இருப்பது மேலானதல்லவா? கூறுவீராக, அறிந்திருப்பவர்கள் அறியாதிருப்பவர்களுக்கு சமமாவார்களா? அறிவுத்திறனை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அதாவது தங்களுடைய இரட்சகரின் கருணையை தேடியவாறு மறு உலகை குறித்து விழிப்புடன் இருந்த வண்ணம் சிரம் பணிந்தும் விழித்திருந்தும் இரவில் தியானம் செய்வது ஒருவனாக இருப்பது மேலானதல்லவா? இப்ப அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு. நம்ம அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதத்தால, அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம இந்த சரணடைதல்ல நேர்வழியில இருக்கிறோம். இறுதி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது பிரார்த்தனையா தான் இருக்குது. ஆனா இருந்துட்டா மட்டும் போதுமா? 5 நேரம் தொழுதுட்டா மட்டும் போதுமா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது, முடியாது. நீங்க என்ன செய்யணும்னா, அவருடைய கருணையை அடையணும் அப்படின்னா இரவுல தியானிக்க சொல்றாரு.
விழித்திருங்க அப்படிங்கறத சொல்றாரு. நம்ம இந்த உலக விஷயங்கள்ல இதெல்லாம் பண்ணிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்பைடுக்கு வாரோம். நம்ம என்ன சாட்டிஸ்பைடு அப்படின்னா, இன்னைக்கு நான் 5 நேரம் தொழுதுட்டேன், ஒரு பக்கம் குரானை நான் ஓதிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு மேலதிகமான நன்மைக்கு நீங்க கடவுளோட கருணையை மேலும் தேடியவாறு என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்றாருன்னா, பெரும்பாலான நன்னெறியாளர்கள் இரவில் அரிதாகவே தூங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் நீங்க கடவுளை தியானிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. விழித்திருந்து இரவில் தியானம் செய்த ஒருவனாக இருப்பது மேலானதல்லவா, அவங்கதான் உண்மையான அறிவுத்திறனை பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறாரு. அறிந்திருப்பவர்கள் அறியாதிருப்பவர்கள் சமமாவார்களா, அறிவுத்திறனை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அப்ப நீங்க அந்த நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறது எப்ப கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் கடவுள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போதுதான் அது அந்த அறிவு அப்படிங்கிறது பவர் ஆகும் அப்படிங்கறத சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு 22:8 சொல்றாரு, இங்க நானும் இருக்கேன், நம்ம பயான கேட்கிறோம், வார வாரம் வாதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். குரான்ல வசனங்கள்லாம் நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயமான வசனங்களா இருக்குது. ஆனா இந்த வசனங்களை கேட்கும் போது, தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் போது அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்றோம் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். மேலதிகமான நன்மைக்கு என்னை தேடி வாங்க, என்ற நெருங்கி வாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு வழியை காட்டுறாரு. வழிகாட்டல் அறிவை கொண்டு வழிகாட்டலை கொண்டு நான் தான் கொண்டு போவேன் அப்படிங்கும் போது நீங்க அதை தேடி போகணுங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. தொடர்ந்து 22:8 சொல்றாரு, அறிவு இன்றி வழிகாட்டல் இன்றி ஒளி தரும் ஒரு வேதமும் இன்றி கடவுளை குறித்து தர்க்கிக்கிறவனும் மனிதர்களில் இருக்கின்றான். சாதாரண நிகழ்வு. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் மறுப்பாளர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு துறையில, கலைத்துறையில ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு கடவுள் மறுப்பாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப பரிச்சயமான முகங்கள் அப்படிங்கிறது நீங்க நடிகர் கமலஹாசன கூட சொல்லலாம். அவருக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்குது அப்படிம்பாங்க. சினிமால அவர் ரொம்ப பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசும்போதே பேசுவோம். ஆனா அந்த அறிவு உபயோகப்படாது அப்படிங்கிறாரு. அறிவு இன்றி வழிகாட்டல் இன்றி ஒளி தரும் ஒரு வேதம் இன்றி கடவுளை குறித்து தர்க்கினோடும் மனிதர்கள் இருக்கின்றான். நீங்க அரசியல் தலைவர்களை எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா கலைத்துறை சார்ந்தவர்களை எடுத்துக்கலாம். ஆனா அது ஜீனியஸ் ஆகாது. அவங்க அரசியல்ல பேசுறாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். இல்ல அவங்க கலைத்துறையில ரொம்ப பெரிய ஜீனியஸா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம். ஆனா அது முழுமையான அறிவு ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு 31:20 சொல்றாரு, வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பணி செய்வதற்காக கடவுள் ஆக்கியிருக்கின்றார். மேலும் தன் ஆசைகளை கண்கூடானவையும் மறைந்திருப்பவையும் உங்கள் மீது பொய்த்திருக்கின்றார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இருப்பினும் சில மனிதர்கள் அறிவில்லாமலும் வழிகாட்டல் இல்லாமலும் மேலும் ஒளியூட்டும் வேதம் இல்லாமலும் கடவுளை பற்றி தர்க்கின்றனர். என்ன சொல்றாரு அப்படின்னா, வானங்களும் பூமியும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பணி செய்வதற்காக அல்ல ஆக்கியிருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. கடவுள் தான் அதை உற்பத்தி செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்றாரு. மேலும் தன் ஆசைகளை கண்கூடானவையும், கண்கூடான என்ன ஆசீர்வாதத்துல நீங்க என்ன பார்க்கலாம், நீர் அப்படிங்கிறது கண்கூடான இருக்குது. மறைந்திருப்பவையும் அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தை நீங்க காற்றை எடுத்துக்கலாம். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை நீங்க பார்க்க முடியுமா? இதெல்லாம் நான் கொடுத்திருக்க ஒரு ஆசீர்வாதமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. உங்கள் மீது பொழிந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இருப்பினும் சில மனிதர்கள் அறிவில்லாமலும் வழிகாட்டல் இல்லாமலும் மேலும் ஒளியூட்டும் வேதம் இல்லாமலும் கடவுளை பற்றி தர்க்கிக்கின்றனர். அப்ப என்ன அப்படின்னா, இதை சிந்திச்சும் பார்க்க மாட்டாங்க. இந்த வேதம் இருக்குங்கிறத அவங்க என்ன சொல்றது, கன்சிடர் பண்ணவும் மாட்டாங்க, அதை கவனத்துல கொள்ளவும் மாட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த அறிவு அப்படிங்கிறது பயனற்றதா இருக்குது அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு, நாலேஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட முடிவு இருக்கு அப்படிங்கிறத 16:70 சொல்றாரு. அறிவு அப்படிங்கிறது ஒரு எல்லைக்கு உட்பட்டதான் அப்படிங்கிறத சொல்றாரு கடவுள். அதுக்கு வசனம் பார்ப்போம். நம்ம என்ன பார்க்கணும், தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் மீதும் சிலரை இள வயதிலே மரணிக்க செய்யறோம், சிலர் முதுமை வரைக்கும் அதிகமான வயது வாழ செய்யறோம். இருந்தாலுமே அவங்களுடைய அறிவு அப்படிங்கிறது ஒரு எல்லைக்கு உட்பட்டதா தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வசனத்தின் மூலமா நம்ம கத்துக்கிறோம். ரெண்டாவது, நம்ம ஒரு பழமொழி சொல்லலாம் பார்க்கலாம்னா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அறிவுக்கும் ஒரு எல்லை உண்டு. 16:70 சொல்றாரு, கடவுள் உங்களை படைத்தார், பின்னர் உங்கள் வாழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வருகின்றார். உங்களால் அடையக்கூடிய அறிவிற்கும் ஓர் எல்லை உண்டு என்பதை காண்பதற்காகவே உங்களை சிலரை மிக உயர்ந்த வயது வரை உயிர் வாழ அவர் அனுமதிக்கின்றார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், சர்வசக்தி உடையவர். இந்த வசனங்கள் நிறைய இருக்கும். அதாவது மனிதனுடைய வாழ்வுகளை பத்தி சொல்வாரு. உங்களுடைய கருப்பையில நம்ம படைச்சோம், உங்களுக்கு திரகாத்திரத்தை கொடுத்தோம், திரகாத்திரத்துக்கு பின் பலகீனத்தை கொடுத்தோம்,
எல்லாமே உங்களுக்கு இருக்குது, அறிவுக்கு ஒரு எல்லை ஒண்ணு, நீங்க எல்லாத்தையுமே வந்து அடைஞ்சிட முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. கடவுள் உங்களை படைத்தார், பின்னர் உங்கள் வாழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வருகின்றார். தங்களால் அடையக்கூடிய அறிவிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை காண்பதற்காகவே உங்களில் சிலரை மிக முதிர்ந்த வயது வரை உயிர் வாழ அனுமதிக்கின்றார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், சர்வ சக்தி உடையவர். அதாவது நாலேஜ் ஹாஸ் a லிமிட் அப்படின்னு சொல்றாரு. நாலேஜ் இஸ் நாட் என்டர்னல். என்டர்னல் அப்படின்னா அது முடிவில்லாமலாம் போகாது, முடிவு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடவுள் நமக்கு சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு வசனம், ஒரு 2 வசனம் அதோட முதல் உரையை முடிச்சுக்கிற. அறிவை கட்டுப்படுத்தக்கூடியவராக கடவுள் மட்டுமே இருக்கின்றார். கடவுள் மட்டும் அந்த வழிகாட்டுல கொடுக்கிறார் அப்படிங்கறத சொல்றாரு. நாலேஜ் இஸ் கண்ட்ரோல்ட் பை காட் அப்படிங்கறத சொல்றாரு. 17:55 உம்முடைய இரட்சகர் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரையும் நன்கறிந்தவர். இந்த அறிவிற்கேற்ப சில நபிமார்களை மற்றவர்களை மேலாக நாம் தேர்ந்தெடுத்தோம். உதாரணத்திற்கு டேவிட்டுக்கு நாம் சங்கீதத்தை கொடுத்தோம். நல்லா கவனிங்க, உங்களுடைய இரட்சகர் வானங்களிலும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவர். இந்த அறிவிற்கேற்ப, அதாவது கடவுளுக்கு தெரியும் யார் யாருக்கு எதை கொடுக்கணும்ட்டு. இப்ப நம்மளுடைய தகுதிக்கேற்ப, அவருடைய அறிவிற்கேற்ப நம்மளை வந்து சரணடைதல்ல வந்து அடியார்களா ஊழியர்களா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இதுக்கு மேல அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா உதாரணத்துக்கு சொல்றாரு, தாவூதுக்கு நாம் சங்கீதத்தை கொடுத்தோம். கடவுள் யாருக்கு எதை கொடுக்கணும் நாடி இருக்காரோ அவருடைய அறிவிற்கேற்ப அதைதான் கடவுள் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா கடவுளால கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்குது அந்த அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம், கடவுளால கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. உங்களுடைய இரட்சகர் வானங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் நன்கறிந்தவர் அப்படின்னா எல்லா படைப்புகளை பற்றியுமே நன்கறிந்தவரா இருக்கிறார் கடவுள். இந்த அறிவிற்கேற்ப சில நபிமார்களை மற்றவர்களை விட மேலாக நாம் தேர்ந்தெடுத்தோம். உதாரணத்திற்கு டேவிட்டுக்கு நாம் சங்கீதத்தை கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து 18:65 சொல்றாரு, கருணை கொண்டு நாம் ஆசிரியத்த, மேலும் அவர் மீது நமக்கே உரியதான அறிவு வழங்கப்பட்டிருந்த நம்முடைய ஊழியர்கள் ஒருவரை அவர்கள் கண்டனர். இது வந்து என்ன சொல்றாருன்னா, மூசா வந்து அந்த மீனை தேடி போகும்போது அந்த குரு இருக்கிறார் பாத்தீங்களா, அந்த ஆசிரியர், அதை பத்தி தான் சொல்றாரு. கருணை கொண்டு நாம் ஆசீர்வதித்த, மேலும் அவர் மீதே நமக்கே உரியதான அறிவு வழங்கப்பட்டிருந்த நம்முடைய ஊழியர்கள் ஒருவரை அவர்கள் கண்டனர். ஏன் அப்படின்னா அந்த 3 நிகழ்வு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கடவுள் அந்த அறிவை கொடுத்திருக்காரு, ஏன் அவர் படகுல தொலையிடணும், 2வது அந்த ஒன்றுமே அறியாத ஆத்மாவை ஏன் கொலை பண்ணணும், 3வது வந்து அந்த மதிச்சுவரை ஏன் வந்து அவர் வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது இது வந்து அல்லாவால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குருமாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்காரு. அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கருணை கொண்டு நாம் ஆசீர்வதித்த, மேலும் அவர் மீது நமக்கே உரியதான, நல்லா கேட்டுக்கோங்க, மேலும் அவர் மீது நமக்கே உரியதான அறிவு வழங்கப்பட்டிருந்த நம்முடைய ஊழியர்கள் ஒருவரை அவர்கள் கண்டனர். அதன் மூலமா மூசா வந்து சில படிப்பினைகள் அவர் மூலமா பெற்றுக்கொள்றாரு. அதே மாதிரி இந்த குரானின் மூலமாக நாம் அனைத்து படிப்பினைகளையுமே வந்து பெற்றுக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு வசனம் அதோட முடிச்சுக்கிறேன். முதல் உரையை 20:114 சொல்றாரு, கடவுள் மிகவும் உயர்வானவர், உண்மையான ஒரே அரசர். அதனை உமக்கு வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்னர் குரானை கூறுவதற்கு அவசரப்படாது. மேலும் கூறும், என் ரட்சகரை எனது அறிவை அதிகரிப்பீராக. பிரார்த்தனையை கேட்க சொல்றாரு. என் ரட்சகரை என் சுவாபத்தை குளிர்விப்பீராகனு ஒரு இடத்துல கேட்க சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, என் ரட்சகரை எனது அறிவை அதிகரிப்பீராக. ஏன்னா நீங்க தான் மிக உயர்வானவரா இருக்கிறீங்க, உண்மையான அரசரா இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த வேதத்தை கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நபியை பார்த்து, அதனை உமக்கு வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்னர் குரானை கூறுவதற்கு அவசரப்படாது. எல்லாமே கடவுளுடைய நாட்டம்படிதான் நடக்கும். அவருடைய அறிவின்படிதான் வந்து நம்ம வந்து இங்க வந்து அதை வந்து என்ன சொல்றது, ரெப்ரசென்ட் பண்ண முடியும். கடவுள் நாடினால், கடவுள் வந்து இந்த தூதரின் மூலமா பேசணும்னு எப்படி நாடி இருக்காரோ அதை தான் நம்ம கேட்க முடியும். இந்த குரானின் மூலமா என்ன சொல்றாரோ கடவுள், அதைத்தான் நம்ம கேட்க முடியும். அப்படிங்கிறது அவருடைய நாட்டமா இருக்குது. அப்ப பிரார்த்தனையை கேட்க சொல்றாரு. என்ன கேட்க சொல்றாரு அப்படின்னா, என் ரட்சகரை எனது அறிவை அதிகரிப்பீராக அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா, கடவுள் தான் அந்த அறிவை கொண்டு வழிநடத்தக்கூடியவரா இருக்கிறாரு. நாலேஜ் இஸ் கண்ட்ரோல்டு பை காட் அப்படிங்கிறது, கடவுள் தான் வந்து அறிவை கொண்டு கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த குரானின் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்போம். தூவிலெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர், அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும். இந்த அறிவு என்பது கடவுளால் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பரிசு, இல்ல அப்படின்னா ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றாருன்னா, அறிவு என்பது கடவுளால் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு
பரிசு அல்லது ஒரு வரம். மேலும் கடவுளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த அறிவுங்கிறது யாரால கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்களாக்கோ அந்த ஒரே ஒரு கடவுளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அது மனிதனால் மட்டுமே பெற முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளேயே அத்தாட்சி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உறுப்பை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனித மண்டக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மூளையை மட்டும் எடுத்துட்டீங்களாக்கும் அதுக்கு ஒரு சுப்ரீம் பவரை கொடுத்திருக்கிறாரு கடவுள். கொடுத்திருக்கும் போது அந்த மூளையில செய்யக்கூடிய திறனை கொடுத்து அது அறிவை கொடுத்து அதை கட்டுப்படுத்தக்கூடியவரால் கடவுளா தான் இருக்கிறாரு. அதை தான் சொல்றாரு, அது மனிதனால் மட்டுமே பெற முடியாது, கடவுள் மூலமாக மட்டுமே அதை அடைய முடியும். இந்த இடத்துல காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கறதுதான் கடவுள் சொல்றாரு. கடவுள் மூலமாக மட்டுமே அதை அடைய முடியும். கடவுள் அறிவை ஒரு வழிகாட்டியாக வழங்குகின்றார். மனிதர்கள் அதை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். அந்த அறிவு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டியா கடவுள் கொடுத்திருக்கிறாரு, வழங்குறாரு. மனிதர்கள் அதை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். சரியான வழி அப்படிங்கறத நான் சொன்னதுதான். இப்ப கடவுள் மறுப்பாளர்கள் அந்த அறிவை சரியான வழியில பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்களாக்கோ அந்த அறிவு அப்படிங்கிறது முழுமை அடையாது. அது இந்த உலகம் சார்ந்ததாக மட்டுமே இருக்குது. அது கடவுளுக்கு எதிரானதா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 21:79 சொல்றாரு, 21 அத்தியாயத்துல 79வது வசனம், அவர்கள் இருவருக்கும் ஞானத்தையும் அறிவையும் நாம் கொடுத்திருந்த போதிலும் சரியான புரிந்து கொள்ளுதலை சாலமனுக்கு நாம் அளித்தோம். கடவுளை துதிப்பதில் டேவிட்டுடன் சேர்ந்து பணி செய்யுமாறு மலைகளையும் அவ்வாறே பறவைகளையும் நாம் படித்தோம். இதுதான் நாம் செய்தது. இதே மாதிரி இன்னொத்தையும் ஒரு இடத்துல சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு, அறிவு கொடுத்தோம் அப்படிங்கறத சொல்றாரு. அவர்கள் இருவருக்கும் யார சொல்றாரு அப்படின்னா சாலமனையும் தாவூதையும் சொல்றாரு, டேவிட்ட சாரி. அவர்கள் இருவருக்கும் ஞானத்தையும் அறிவை நாம் கொடுத்திருந்த போதிலும் சரியான புரிந்து கொள்ளுதலை சாலமனுக்கு நாம் அளித்தோம். கடவுளை துதிப்பதில் டேவிட்டுடன் சேர்ந்து பணி செய்யுமாறு மலைகளையும் அவ்வாறே பறவைகளையும் நாம் படித்தோம். இதுதான் நாம் செய்தது. அப்ப என்ன அப்படின்னா, யாரை கொண்டு கடவுள் அறிவை கொண்டு வழி நடத்தணுங்கிறது கடவுளுடைய நாட்டமா இருக்குது. இப்ப என்ன அப்படின்னா, நமக்கே ஒண்ணு தோணும், ஏன் நம்ம ஒரு நம்மளே கடவுள் ஒரு தூதரா தேர்ந்தெடுக்க கூடாதா அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு காமனா யோசிக்கக்கூடிய தோணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அது கடவுள் நாடம். கடவுள் யார நாடுறாரோ அவங்கதான் அந்த அறிவைக்கேற்ப தூதர்களாகவோ வானவர்களாகவோ அந்த பங்களிப்ப பணியை செய்ய முடியுங்கிறது கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. அறிவில் நன்கு ஊறியவர்கள் அப்படிங்கறத சொல்றாரு. 28:14 அறிவில் நன்கு ஊறியவர்கள் அப்படிங்கறத சொல்றாரு. 28:14 அவர் பக்குவமும் பலமும் அடைந்த போது ஞானத்தையும் அறிவையும் கொண்டு அவருக்கு நாம் குடையளித்தோம். இவ்விதமாகவே நன்னறியாளருக்கு நாம் வெகுமதி அளிப்போம். அதாவது 40 வயது அப்படிங்கிறது ஒரு பக்குவம் அப்படிங்கறத சொல்றாரு. ரெண்டாவது இந்த இடத்துல மூசா பத்தி சொல்றாரு, அவர் பக்குவமும் பலமும் அடைந்த போது ஞானத்தையும் அறிவையும் கொண்டு அவருக்கு நாம் கொடையளித்தோம். இவ்விதமாகவே நன்னறியாளருக்கு நாம் வெகுமதி அளிப்போம். இப்ப என்ன அப்படின்னா, நம்மளைய சரியான பாதையில கடவுள் வழி நடத்துறாரு, அதன்படி நம்ம அறிவை கொண்டு செயல்படுறோமா அப்படிங்கிறது கடவுளோட வெகுமதியா இருக்கு. ஈவன் சரணடைந்த ஒவ்வொரு ஊழியர்களையுமே சொல்றேன் நான். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பக்குவமும் பலமும் அடைந்த போது ஞானத்தையும் அறிவை கொண்டு அவருக்கு நாம் கொடையளித்தோம். இவ்விதமாகவே அப்படின்னா இது மாதிரியே இதை போலவே நாம் நன்னறியாளருக்கு வெகுமதி அளிப்போம். அப்ப அந்த அறிவு அப்படிங்கிறது சரியான பாதையில கடவுளை நோக்கி பிரயாணிக்கக்கூடியதா இருக்கணும். அதன் மூலமாக மட்டுமே சரியான பாதையை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கிறாரு. ஏன்னா அது எல்லாமே நன்னறியான விஷயமா மாறிடுச்சாப்போ உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியாகும். அந்த ஒரு விஷயத்தை நீங்க சரியான இடத்துல நீங்க தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஆளை வச்சு நீங்க சுத்தி ரவுண்டு போடுறீங்க தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கை முறைகள் இந்த இம்மையும் சரி மறுமையும் சரி எல்லாமே சரியாயிடும். அந்த அறிவை சரியான பாதையில கடவுள் வழியில நீங்க செயல்படுத்துனீங்க அப்படின்னா அப்ப கடவுள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்ய சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, கடமைகள் என்ன, கட்டளைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நன்மையான நன்னறியான விஷயங்களா தான் இருக்குது. அதை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒழுங்காயிரும். நம்ம சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அது என்ன ஆகும்னா தீமையை தடுத்து நன்மையை மட்டுமே ஏவக்கூடியதா மாறிடும் அப்படிங்கிறத சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு 29:49 அறிவில் நன்கு ஊறியவர்கள் அப்படின்ட்டு. நிதர்சனத்தில் உண்மை என்ன அப்படின்னா, அறிவை பெற்றிருப்பவர்களின் நெஞ்சங்களில் இந்த வெளிப்பாடுகள் தெளிவானதாக இருக்கின்றன. புராண சொல்றாரு. உண்மை என்னன்னா, நிதர்சனத்தில் அறிவை பெற்றிருக்கும் நெஞ்சங்களில் இந்த வெளிப்பாடுகள் தெளிவானதாக இருக்கின்றன. தீயவர்கள் மட்டுமே நமது வெளிப்பாடுகளை அலட்சியம் செய்வார்கள். இந்த வெளிப்பாடை யார் அலட்சியம் செய்வாங்க அப்படின்னா தீயவர்கள் மட்டுமே இதனை அலட்சியம் செய்வார்கள் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து அறிவை பெற்ற பின்னர் அப்படிங்கறத சொல்றாரு. 45:17 சொல்றாரு. 45 அத்தியாயம்
17வது வசனம், அறிவை பெற்ற பின்னர் ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. தெளிவான கட்டளைகளை இதிலே நாம் அவர்களுக்கு கொடுத்துள்ளோம். புறநகையாக அறிவு அவர்களிடம் வரும் வரை இதனை அவர்கள் தர்க்கிக்கவில்லை. இது அவர்கள் பக்கமுள்ள பொறாமையின் காரணமாவே ஆகும். நிச்சயமாக உங்களுடைய இரட்சகர் உயிர் எழுப்பப்படுகின்ற நாள் என்று அவர்கள் தர்க்கித்த ஒவ்வொன்றை குறித்தும் தீர்ப்பளிப்பார். இப்ப என்ன அப்படின்னா, தர்க்கம் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா, இப்போ புரியும்படி சொல்லணும்னா இந்த 3 ஏற்பாடு இருக்குது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இறுதி ஏற்பாடு. இதை குறித்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஈசா அப்படிங்கிறது இறை தூதர் அப்படிங்கறத சொல்றோம். ஆனா அதை கிறிஸ்தவர்கள் கடவுளா வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, இந்த இறுதி ஏற்பாடு சுற்றி உள்ள விஷயத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்றோம், முகமது நபி அப்படிங்கறது இறுதி தூதர் கிடையாது அப்படிங்கறத சொல்றோம். ஆனா பாரம்பரிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையினர் என்ன சொல்றாங்க, அவர் இறுதி தூதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதைத்தான் சொல்றாரு, தெளிவான கட்டளைகளை நாம் அவர்களுக்கு கொடுத்துள்ளோம். புறநகையாக அறிவு அவரிடம் வரும் வரை இதனை அவர்கள் தர்க்கிக்கவில்லை. இது அவர்கள் பக்கம் உள்ள பொறாமையின் காரணமாகவே ஆகும். நிச்சயமாக உங்களுடைய இரட்சகர் உயிர் எழுப்பப்படுகின்ற நாள் என்று அவர்கள் தர்க்கித்த ஒவ்வொன்றையும் குறித்து தீர்ப்பளிப்பார். என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களை நீங்க என்னெல்லாம் தர்க்கம் பண்றீங்களோ அதெல்லாம் கடவுள் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம், அதுக்குண்டான தெளிவை கொடுப்போம், அதற்குண்டான விளக்கத்தை கொடுப்போம் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, அறிவு என்பது கடவுளால் வழங்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை கட்டுப்படுத்தக்கூடியதும் கடவுளா தான் இருக்கிறாரு. அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறத கடவுள் கத்துக் கொடுக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா, பரம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா, நீங்கள் உங்கள் இறைவனை, அந்த ஏக இறைவனை காண்பதுதான் அறிவா இருக்கு. அதுதான் நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த ஜும்மா உரையை முடிச்சுக்கிறேன்.